எட்டயாபுரம் அருகே நின்றிருந்த கண்டெய்னர் லாரி மீது வேன் மோதிய விபத்தில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி 22 பேருடன் சென்ற வேன் ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மேம்பாலம் அருகே நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனின் முன்பகுதி அப்பளம் போன்று நொறுங்கி விஜயன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஓட்டுநர் உட்பட காயமடைந்த 15 பேரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி விஜயனின் மனைவி கலைவாணியும் உயிரிழந்தார். விபத்து குறித்து மாசார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் விபத்தில் தம்பதி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிமங்கலம் அருகே கல்லூரி மாணவர்கள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கஞ்சா வியாபார போட்டி காரணமாக 2 சிறார்கள் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே வரதராஜபுரம் பகுதியில் நண்பன் வீட்டில் தங்கியிருந்த கல்லூரி மாணவர்களான பரத், சீனு ஆகிய 2 மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. தடுத்த நண்பனின் தந்தைக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரித்த போலீசார் தாம்பரம் அருகே தலைமறைவாக இருந்த மணி, சந்தோஷ், குமரவேல் என 2 சிறார்கள் உட்பட 7 பேரை அதிரடியாக கைது செய்தனர். பிரபல கஞ்சா வியாபாரி தீபக் என்பவருக்கு கீழ் கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட தொழில் போட்டி மற்றும் முன்விரோதமே இந்த கொலைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. சினிமா கவர்ச்சியை காட்டி மக்களுக்கு தொண்டு செய்யாமல் ஆட்சியை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தவிப்பதாக தனி அரசு சாடியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சினிமா கவர்ச்சியை வைத்து மக்களுக்கு எந்த தொண்டும் செய்யாமல் ஆட்சியை பிடித்த தாவேக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இலவச மின்சாரம், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களில் நிர்வாக திறனின்றி தவிப்பதாகவும் பொன்ராஜ் போன்றோர் மீது வழக்கு பதிந்து கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதாகவும் தமிழக அரசை விமர்சித்தார். இப்ப தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. நடிகர் நாளாடக்கூடாது, கோடம்பாக்கத்திலிருந்தும் சாலி கிராமத்திலிருந்தும் பனையூரிலிருந்து ஒரு சில மாதங்களில் கட்சியை துவக்கி 6 மக்கள் சந்திப்பை நடத்தி 41 பேர் படுகொலையில் உயிரை இழந்தாலும் அந்த கட்சிக்குத்தான் வாக்களிப்பேன் என்கின்ற அரசியல் அறியாமையில் இன்னமும் சினிமா கவர்ச்சிக்கும் அரசியலிலே பக்குவமோ பயிற்சியோ மக்களுக்கான எந்த தொண்டு செயலையும் செய்யாத ஒரு நபர் நடிகர் என்கின்ற ஒரு தகுதியோடு இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும் என்கின்ற சூழல் தமிழ் சமூகத்துக்கு பேர் அவமானம். அது மிகப்பெரிய தாழ்வு. கரூர் கோபக்குளம் அரசு மருத்துவமனைகள் திடீர் ஆய்வு மேற்கொண்ட தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா அங்குள்ள குறைபாடுகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று சரி செய்வதாக உறுதியளித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா கோபக்குளம் அரசு மருத்துவமனைகள் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்த மருந்து இருப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்த அவர் நோயாளிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் 24 மணி நேரமும் சிகிச்சை கிடைக்க மருத்துவர்கள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் எனவும், பற்றாக்குறை காரணமாக பிரசவத்திற்கு வேறு மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவதாகவும், குடிநீர் வசதி வேண்டும் எனவும் கூறினர். இக்குறைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தரம் உயர்த்த நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். நாகர்கோவில் மீன் சந்தையில் முன் விரோதத்தால் வியாபாரியை அரிவாளால் வெட்டிய கும்பலை காயமடைந்த வியாபாரியும் கத்தியுடன் துரத்தியதால் பொதுமக்கள் சிதறி ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் நாகர்கோவில் ராமன்புத்தூர் மீன் சந்தையில் வியாபாரம் செய்யும் அஜின் என்பவருக்கும் ராஜி என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜுவும் அவரது கூட்டாளியும் சந்தைக்குள் புகுந்து அஜினை அரிவாளால் வெட்டியதாக தெரிகிறது. தலையில் காயமடைந்த அஜின் பதிலுக்கு தன்னிடமிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அவர்களை துரத்தியுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அங்கிருந்து சிதறி ஓடிய நிலையில் இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து நேசமணி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் காயமடைந்த அஜின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.